நலமாய் காட்டிட்ட கோபால கோவர்த்தன கிரிகை கொடையாய் படித்தவன் கோவர்த்தன கிரிகை கொடையாய் பிடித்தவன் நாகத்தலையில் நின்று நாராயண வகை அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா போஜன பிரியா பீமா நடன பிரிய நடராஜா கழக பிரிய நாரதா என்று உலகத்தால் அழைக்கப்படும் நாரதராகிறார். படைப்பு தொழிலுக்கு காரண கர்த்தாவாகிய பிரம்மாவின் அங்கங்களில் தோன்றிய சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனத்து சுஜாதரன் ஆளுவரோடு அடுத்து பிறந்த 10 பேர்களில் பிரம்மாவின் துடையில் தோன்றினி மக்கள் வெறுத்துக்காக படைக்கப்பட்டாய் என்ற என் தந்தையின் வார்த்தையை எதிர்த்து மறுத்து வெறுத்து ஆண்டவன் புகழ் பாடி இறை துண்டு செய்யவே என் மனம் நாடுகிறது என்று வாதாடினேன். அதனால் என் தந்தை எந்த பெண்களை வெறுத்தாயோ அந்த பெண்களோடு 3 பிறவி எடுத்து கூடி அதன் பின் சுய உருவடைந்து நாரதன் என்றே பெயர் பெற்று விளங்குவாய் என்று சபித்தார். அதை மகிழ்ச்சியோடு ஏற்று அப்பிறவிகளை அனுபவித்து 3ஆம் பிறவியில் நாரதன் என்ற பெயர் பெற்று நாராயண மந்திர பலத்தால் அரிய தவத்தை செய்து தக்கனின் மக்களுக்கு ஞான மார்க்கத்தை உபதேசித்ததால் என்னை ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடம் தங்கினால் என் தலை வெடிக்க கெடுதல் சபித்தார். அதையும் ஏற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் நல்ல வாய்ப்பை பெற்றேன். வழக்கம் போல் மும்மூர்த்திகளிலே முக்கன் மூர்த்தியாகிய அத்தியிலேக்கரம் பத்தியிலே மன புத்தியிலிடம் அத்தியிலே அத்தியிலேக்கரம் பத்தியிலே மனம் புத்தியிலிடம் அத்தியிலே நெற்றி சதாசு என்று சொன்ன மிக பாண்டி வாழை பொண்ணு முத்திநாதனை மூவர் முதல்வனை அண்டரண்டமும் அனைத்து பூவனமும் கண்டங்களை கச்சக்கடவுளை ஏகநாதனை இணையடி இறங்கி மின் போக மாதரை போற்றுவல் ஒளிந்து என்றபடி
பின்பு வீடு பற்றி தரும் சிவபெருமானையும் அன்னை உமாதேவியையும் கையிலையில் விண்டு வணங்கி அவரது ஆசி பெற்று வைகுந்தம் சென்று அந்த காலை உச்சி முன்று ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தை மேவு ஞானமும் தெரிஞ்சு வைக்கும் மந்திரம் எந்தை ராமராம நாமென்றும் நாமமே என ஒற்றக்கூடிய என் பாட்டன் லட்சுமி நாராயணன் பதம் பணிந்து நிரந்தரமான என் அன்னை தந்தையின் நல்லாசியுடன் இப்பூனைகளே தமிழ் கடவுள் முருகபெருமானை காண முயற்சியிலே இக்குறிஞலத்தை அடைந்தோம். குமரி பெருமானை குலதெய்வமாக கொண்டாடும் இந்த குறிஞ்சலத்திற்கு யாமரை தந்தாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நலமாக அமைய எல்லா வல்ல இறைவன் திகட சக்கர செய்முகம் இந்த ஆண் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர உண்மணி அவரை விகட சக்கரம் வைப்பதும் போற்றுவோம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திய இளம்பரை மூட எயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை துண்டியில் வைத்திரு போற்றுகின்றேனே. அண்ணல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணபதிக மாபுரடை கோபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய செல்வ கணபதியை கைதொழுதக்கால் என்ற பொருளின்படி பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நோக்கு நான் தருவேன். கோலங்கை தூங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்று முறையாக கேட்ட தமிழ் மூதாட்டி அவை வணங்கக்கூடிய அந்த ஆணை ஒருவானை வணங்க வேண்டும். ஹலோ அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த வள்ளித்திருமணம் என சொல்லக்கூடிய நாடகத்தினை ஏற்பாடு செய்து இந்த நாடகத்தில் எங்களை எல்லாம் நடிக்க வைத்து அழுக பார்த்து பெருமை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ரசிகர் கூட்டங்கள் நீங்கள் எல்லாம் மென்மேலும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற மனதார வாழ்த்தி குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல விடுவேனால் எந்த பகுதிக்கு எப்படிப்பட்ட நடிகர்களை கொண்டு வந்து சேர்த்தால் அந்த பகுதி சிறப்பாக இருக்கும் என்று தன்னுடைய மதிநுட்பத்தாலே அறிந்து அரிய பெரிய கலைஞர்களை அழைத்து வந்து இந்த இடத்திலே முக்கியமாக ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்றால் 2 நாரதர்கள் இந்த மேடையிலே திறமையானவர்கள் என்ற காரணத்தினாலே 2 பேரும் அவருடைய வள்ளித்தனி என்னுடைய வள்ளித்தனி என்று தனக்கென்று ஒரு பாணியை வகுத்துக் கொண்டு இன்றைக்கு உலகம் முழுக்க தன்னுடைய திறமையை தன்னுடைய வாதத்தின் மூலமாக தர்க்கத்தின் மூலமாக உலகிற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அருமை அண்ணன் பெருமாள் ராஜ் உடப்பம்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் ராஜ் அண்ணன் அவர்களுடைய சார்பாகவும் என்ன எல்லாருக்கும் அந்த ஒரு மனப்பக்கம் வராது. சிலர் வந்து இல்ல இல்ல ஒரு நாரதர் போட்டா போடுங்க இல்லைன்னா நான் வர மாட்டேன் கண்டிப்பா வேற பக்கம் நீங்க கொடுத்துருங்க சொல்லக்கூடிய அதிகமான இந்த வார்த்தை உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த இடத்தில் நாமும் சோபிக்க முடியும் என்று எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அன்பு அண்ணன் பெருமாள்ராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரத்தாக்கிக் கொண்டு காத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை கண்ணடங்க காத்தாலை மாதுளப்பு நிறத்தாலை தொழுவோருக்கு ஒரு நாளும் திங்கு இல்லையே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த அம்பாலை அந்த பராசக்தியை அந்த மகாமாரியை இந்த நேரத்திலே வணங்க வேண்டும். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து இந்த மக்களை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றானே அந்த மகாசக்தி அவரை வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா?
நீ சீரே எழுந்திடம்மா மேல் மலையனூரில் கோவில் கொண்ட அங்காள ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றேன் நீ ஆடி இங்கு வந்திடம்மா தாயே பிரியம்மா அதை போல எங்களுடைய இசைக்கலைஞர்கள் இசைகளை மீட்டுகின்ற பொழுது விண்ணை பிளக்கக்கூடிய அளவிற்கு கரவோசைகள் அலங்கப்பட்டியை சேர்ந்த கோவில் பூசாரி அருமை ஐயா அவர்கள் சார்பாக இங்கே நாடகம் நடிக்கும் அருமை அண்ணன் தங்கமணி வைரமணி அருமை அண்ணார் கோல்டு மணி அவர்களுக்கு கோல்டு அவர்களுக்கு 101 ரூபாய் என்பதை பெறுகிறார். வலதுகரத்தில் கொடுப்பது
இடது கரத்திற்கு தெரியக்கூடாது என்ற வள்ளல் பிறந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணல்லவா இந்த தமிழ் மண். அந்த வகையில் என்னை பாராட்டுவதமாக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து 101 அன்பளிப்பாக அளித்து பிரபடுத்திய அந்த அன்புள்ளம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி, இப்படிப்பட்ட பிறந்த ஊருக்கு பெருமையை தேடு வளர்ந்த நாட்டுக்கு புகழை தேடு என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த பெருமையெல்லாம் புகழெல்லாம் அன்பு அண்ணன் அவருடைய பெருமாள் ராசத்தான் சேரும். அது மட்டுமல்ல, அவருக்கு உறுதுணையாக இருந்து இப்படிப்பட்ட இசைக்கலைஞர்களை அவரிடம் வேண்டி அவரும் அதற்கு இசைவு தெரிவித்து என்னை இந்த இடத்திலே சாத்தியக்குழு அற்புதமே. மாவட்ட கவுன்சிலர் அண்ணர் அவர்கள் பரமேஸ்வரி சகோதரி அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து பிரபலத்திருக்கின்றார்கள். வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்து. இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்தை பார்க்கின்ற பொழுது மல்லிகை வெண்சங்க வண்டூத வான்கருப்பு வெள்ளி கிடைந்த மெய்கரப்பு முல்லை முளர் மென்மாலை தோலை செய்ய முள்ள நடந்ததே பொன்மாலை என்று இப்பொழுது என்பதை போல முத்துக்கு வித்தாக மூர்த்தியை தொழும் செய்த கால் பக்தியும் சக்தியும் சேரக்கால் விட வேண்டும்படி அழகான சோலை இயற்கையின் வேலை எல்லாம் இறைவனின் லீலை ஒளியால் இது காரை. ஆகவே குறிஞ்ச முல்லை மருதும் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலத்திலே மலையும் மலையை சார்ந்த இடத்தை குறிஞ்சிருப்பார்கள். எனவே இங்கு குடிகொண்டு காக்கும் குமரக்கடவுள் கிரவையால் அழகின் பிறப்பிடமாக உள்ளது. மலையருவிகளும் வண்ண வண்ண பறவைகளும் வான் உயர்ந்த மரங்களும் என்ன என்ன இன்பத்தரும் இப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நதியோரம் பரவாயில்ல, 3 நாளைக்கு முன்னாடி முழங்கால் அளவுக்கு நாளல் ஒன்று நாளம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் என் சொல்ல
பார்சல் அக்கா 50 ரூபா மாத்தி வச்சிருக்கேன். முன்னர் அவர்கள் இல்ல அண்ணன் கொடுக்குறேன். எல்லாரும் மத்தவங்க கொடுக்கறத கொண்டாந்து அண்ணன் கொடுக்குறேன். மெம்பர் அவர்கள் பார்சனத்தை சேர்ந்த மெம்பர் எனக்காக ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்து பிரபலத்திருக்கின்றார்கள். அன்பு துளையாக இருக்கிறது. இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கின்றது பாடினால் பாடிக்கொண்டே இருக்கலாம். ஆமா. காலத்தையும் நேரத்தையும் மனசு அனுசரிக்க வேண்டும். இணையவளை, இதயம் கவர்ந்தவளை, புதியவளை, புதிதாய் மலர்ந்தவளை, தேவதை போன்ற உருவோடு உன் பாதம் பதித்தாய் தெருவோடு, பாத்தியா? பெண்கள் போகும் பாதையடி நீ புயலாய் இருப்பது எதற்கடி? எனக்காக கொஞ்சம் இறக்கப்படு, உன்னில் என்னை இணைத்து விடு. இருந்தால் இதையும் உன்னோடு, நீ மறுத்தால் இதையும் மண்ணோடு என்று சொல்லக்கூடிய வகையிலே காத்திருந்தேன், காதல் வரவில்லை. பார்த்திருந்தேன், பாதை தெரியவில்லை. பூத்து வந்தது காகிதம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த இடத்தினால் வந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த சிறப்பான இடத்தை பார்க்கிற பொழுது மனதிற்கு எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது. அடடா, ஒவ்வொரு ஒரு வருடம் ஆகியிருக்கு உங்களை சந்திச்சு. அதனால ஆமாம். மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாம் கண்டிப்பா. ஆமா, அது பாட்டில் பொங்கி வெளியிடும். அதனால கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கலைகள் பரிமாறும் வேகமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்தை பார்க்கிற பொழுது சசக நிசப்பா நிசாசா சச சமக நிசப்பா நிசாசா நிச சப பப்பா பப்பா மம கமக கம கமனி பக்காரி சாமி ஓகே. சப்த ஸ்வரதேவி நீ நீ அழகில் மமதாரில் வாழும் என் கனவில் ஒரு தெய்வம் மலர்கலைகள் பரிமாறும் வேகம். இனி நாடும் கல்யாண ராகம்
என்னவென்று பார்க்கலாம். உங்களுக்குமா? ஆலோலம் சோ என்ற அருமையான கானம். என் அனுபவத்தில் கேட்கிற இந்த ஆலோலம் சோ என்ற கானம். இந்த நாடகத்தை சீரும் சிறப்பாக நடத்திய நமது நாட்டாமை மதியலன் அவர்களுக்கு, கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்திய நாட்டாமை மதியலன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக. சூப்பர் 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 சூப்பர். இந்த விழாவினை சிறந்த முறையில் ஒருங்கிணைத்து இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தி கொடுத்த அருமை அண்ணார்களுக்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக பேருங்க. சரி சரி. ஆமா ஆமா. ஆலோலம் சோ என்ற அருமையான கானம். இந்த இப்படிப்பட்ட இந்த இனிமையான கானத்தை பார்க்கிற பொழுது குழல் இனிது யாழ் இனிது என்கிற மக்கள் மல்லை சொல் கேளாதவன் என்று சொன்னானே வள்ளுவ விருதுகள். அப்படிப்பட்ட குரலின் ஓசையை விட, யாழின் ஓசையை விட இனிமையாக இந்த கானத்தை கேட்கிற பொழுது இவள் எங்க இருக்கிறார், என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார், இவளை யாரை தூதாக விட்டு அறிந்து கொள்வது என்று குழப்பமாக இருக்கிறது. பண்டைய காலங்களிலே புறாவை தூதாக விட்டார்கள், அன்னப்பறவை தூதாக விட்டார்கள், படகை தூதாக விட்டார்கள். ஆனால் இந்த இடத்திலே நான் அந்த வெண்ணிலாவை தூதாக விடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது என்று சொல்லக்கூடிய வகையில் வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. வண்ண மயிலும் வானவில்லும் பெண்ணுருவில் வந்து ஆடுது, தென்னுருவில் வந்து ஆடுது.
கிளிகாவில் கொருநாளத்தில் வந்து கொடிதானம்மா. கண்ணப்புற வண்ணக் கிளிகாவில் கொருநாளத்தில் வந்து கொடிதானம்மா. தத்தித் தமிழும் தங்கச்சிலே குந்திப் பெருகும் தங்கத்திலே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு? நீதான கண்ணே, நான் வாழ மூச்சு. வாழ்ந்தாட வேண்டும் மாமா கண்ணே. காத்தாத்தி உன்னை காணாத நெஞ்சே, காத்தாடி போனானது. கண்ணத்தில் நானிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய். கண்ணத்தில் நானிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய். உன் எண்ணத்தில் நானிட்ட முத்தங்களை, உன் எண்ணத்தில் நானிட்ட முத்தங்களை எதைக் கொண்டு நீயோ துடைத்து விட்டாய். கடலலை கால்களே முத்தமிழோ போதுங்களே, சப்தமில்லாத முத்தங்களே, சப்தமில்லாத முத்தங்களே, கத்தத்தாழ்ந்த கண்ணைகளே, கடலலை கால்களே. கண்ணாடி பார்க்கையில அப்படி அங்கு முன்னாடி மோகம்தான். ஓஹோ கண்ணேறி போகையில கொஞ்சம் பொழுசாக இவ்வேளந்தான். நிழலுக்குள் நிலத்தில் சுமந்தான ஒரு துணையாக மாறட்டுமா? பாதை மேலே கூட்டியிருப்பேன், கை மேலே மூளை கலந்திருப்பேன். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, அன்பேதம் சொல்லும் ரோசாப்பூ, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. சீதாவை பிரித்ததே மாதா புள்ளி மாதா, தோதாக சேர்ந்ததே மாதா அனுமாதா. நாங்கள் மாகள் மாலையின மாகள் கல்யாணமே வைபோகங்கா தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்ததை நம்பி, உன்னை நம்பி என்னமை துணை தழம் பற்றின வந்தது தம்பி. தங்க கம்பி ஓ சூடமோ வாய் போடமோ சுபவேலை நான். தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்ததை நம்பி, உன்னை நம்பி என்னமை துணை தழம் பற்றின வந்தது தம்பி. தங்க கம்பி உலகில் ஆடும் காகிதம் அழகிலாடும் காகிதம் அறிவுரையோ நீலில்லாத மனிதன் என்றும்
சிறு வயதில் எனக்கோ சித்திரம் பேசுதடி. என்னை விழுந்ததைப்போ எதையோ பேசவும் தோணுதடி. கண்ணம்மா பேசவும் தோணுதடி. முருகுடையா முருகா உங்களை காண்கிறேன். அள்ளி அணைத்திடவே. முருகல் பள்ளியை அழைத்திடவே. ராதையின் நின்றமே கண்ணனுக்கு தோணமே. ராதை நின்றமே ஆறு திருமுகமும் உன்னருளே. வாரி மலர்ந்தனையா. ஆறு திருமுகமும் உன்னருளே. வாரி மலர்ந்தனையா. வீரமிகும் தோளும் வீரமையும் தோளும் வெற்றி முழங்குதப்ப. உங்களை காண்கிறேன். அள்ளி அணைத்திடவே. சென்று நதிக்கரை தோறும் இவள் யார்? எப்படி பிறந்தவள்? இவள் திருமணத்துக்கு வர காரணம் என்ன என்று ஞானத்தை நோக்கும் பொழுது இந்த பெண் மனிதர்களுக்கு பிறந்தவள் அல்ல. வேற மனுஷனுக்கா பிறந்தா? இல்ல உங்க வேலையை ஆரம்பிக்கிறீங்கல்ல. தெய்வாம்சம் கொண்டவளாக உள்ளான். ஆகவே சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். எந்த உலகிற்கு வந்தார். சுந்தரம் நிறைந்த தும்பும் சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். இந்த உலகிற்கு அந்தன மிகுந்ததவே துதிமுழங்கவனே. இந்திரமண்டலம் எங்கள் கந்தசாலைக்கு நகர்ந்த சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். அறிந்தேன். இவள் பிறப்பின் ரகசியத்தை காணும் போது மற்ற கூர்ம விநாயகம் நரசிம்ம வாமனம் ராம பலராம பரசுராம கிருஷ்ணா என்று அண்ணா, என்னங்கண்ணா? அது தெரியாது. ரொம்ப அன்பு சொல்லப்படுத்தீங்க, நல்லா ரசிக்கிறீங்க. அது அது அட தெரியலன்னா பாடுன்னு சொன்னா அது என்னன்னே அர்த்தம். இப்படி அது எந்த ஊர்ல அந்த சட்டம்? யாரோ ஒரு ஆண்மகன் அங்கமுங்கும் ஓடுகிறான். அவனை சந்தித்து வேடிக்கையாக அதே சமயம் விவேகமாக பேசி அதன் பிள்ளைகளை சந்திப்போம். நாராயண 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 வகை.
ராதா, அம்பியா, கௌசல்யா, ஜெயப்பிரியா, எல்லார்பிரியா, சத்தியப்பிரியா, பவதாரணி, மணிமேகலை இத்தனை பெண்களையும் சந்தித்தேன். இத்தனை பெண்களையும் சந்தித்து நான் இல்லறத்தில் இருந்து துறபரம் உண்டலை. கடைசியாக ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவள் தான் கிறுக்கு முண்டை ராதா செல்வி என்கிற பெண்ணை சந்தித்தேன். அவளை சந்தித்திலிருந்து எனக்கு பெண்ணாசைய வேண்டாம் என்று நான் இல்லறத்தில் இருந்து துறபரம். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பனாப்பட்டவன் டக்க சாகப்பட்டான். காலையில எப்படி 5:30 மணிக்கு தான் நாட முடியும். லென்த்தா வாசிக்க வேணாம், சிறுசா வச்சாங்க. பேக்ரவுண்ட் நீ பேக்ல தள்ளிடாம. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது எனது அப்பனாப்பட்டவன் தக்க சாகவட்டலாம். ஏய் முத்தரசனே, மோகன்தரசனே, அழகேசனே, ஏய் போய் உங்களுக்கு நம்ம நான்குவழிச்சாலை பைபாஸ் ரோட்ல நாடகம் ஆடல, போற கார் வண்டி தூசி பூரா நம்ம இதுல விடுக்கிறதுக்க சாமான். ஏய் நீங்கெல்லாம் தொடக்கிறீங்க உங்க சாமான, சரி என் மனசு தாங்க. சரி இந்த தாளத்துல தூசி ஒட்டி இருக்குன்னு தாளக்கார் படைக்கிறாரு. இதை நினைக்கும் போது எனக்கு அப்படியே செத்துருவோமான்னு புரியுமா? காரைக்குடி சங்கம், மதுரை சங்கம், மணப்பாறை சங்கம், அகிலூர் சங்கம், கரூர் சங்கம், புதுக்கோட்டை சங்கம் இத்தனை சங்கத்துக்கு பேக்க தூக்கி கொண்டு போய் நாய்வால் லோலோ என்று அழைந்து நான் நாடகம் ஆட வேண்டும் என்று அப்பனப்பட்டவன் தக்க சாமிக்கலாம். இங்கு ஒரு போலீஸ் சாமியார் வருகை தந்ததாக என் ஞானத்தை பாவம் பாமர மக்கள் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம அப்படியே கக்கப்பக்க சிரித்து கொண்டிருக்கிறார். இது தெரியாம அந்த ஜாமிக்கு நாங்க மாக்கடி மாக்கடின்னு போட்டு வாசிக்கிட்டோம். உங்க தலையெழுத்து மங்கடி அடிச்சுட்டாலும் சாங்கணும் நீங்க. இந்த உலகத்தில் போலி சாமியார்கள் தான் அந்த உலகத்திலே ஆள்றது. உண்மையான நாரதர் மகாமுனிவரே நான் தானே. என்னங்க சாமியார், என் ஆசீர்வாதம் உங்கள் நால்வருக்கும் உண்டு. சாமி என்ன சொல்றேன்? இங்க ஒரு போலி சாமியார் வருகின்றதாக என் ஞான திருஷ்டியில் கண்டேன். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும். 2 கத்தி இருந்தால் உரை 2ஆக கிழிந்து விடும். சாமி என்ன சொல்லி? ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும். அப்படி இல்ல சாமி, நீங்க செல்லுல படம் பார்த்ததுல நீ கூட படம். அவர் சாமிக்கு ஏது செல்லு? நீ என்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கடை சீட்ல படுத்துக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டே வந்தியோ அன்னையில இருந்து நீ அம்மனை குண்டி படம் பார்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இருக்கு சாமி, எங்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்ன சந்தேகம் கேளப்பா. சாமி நீங்க நார்வ இருக்கிறீங்க. ஆமா, வீணைன்னு ஒண்ணு போட்டு. அருமையான கேள்வி. ஞானஸ்தன் அழகிசன் என்றாலே ஒரு தனி சிறப்பு. ஞானஸ்தன் வீணை எங்கே என்று கேட்கிறார். ஆமா சார், நாம் ஆகாய மார்க்கமாக ககன மார்க்கமாக பறந்து வந்தேன் அல்லவா? ஆமா. இமயமலை உச்சியில் வரும்போது என் வீணை இடித்தது மலை உச்சியில். அந்த வாயிலான ஜீவன் என் வீணையை கேட்கிறது என்று அந்த இமயமலை உச்சியில் என் வீணையை தவம் புரிய வைத்துட்டு வந்துள்ளேன். அப்பா சாமி என்னமோ சொல்றீங்க, புரியல. ஒன்னும் புரியல. புரியாது புரியாது சாமி. இந்த சீடனுக்கு ஒரு செய்ய சந்தேகம். மறுபடியுமா? ஆமா, எனக்கும் பூணூல் போட்டிருந்தாரு. பூணூல் உள்ள தொங்குது பாக்குறீங்க? எங்களுக்கு உள்ளதா தொங்குது. எல்லாருக்கும் தண்ணி அடிச்சு சுருங்கி போய் கிடக்கு. சாமி எனக்கு ஒரு சந்தேகம். உமக்குமா? ஆமா ஆமா. கையில எல்லாம் பூ சுத்தி இருக்கீல, உங்களுக்கு என்ன முதலேவா? எதுவும் பொம்பளை கூட்டி விட போறியா சாமி? அது என்ன கையில வச்சிருக்கீங்க? என் பாடலுக்கு இசையமைப்பதற்காக சப்ததாள கட்டை. எது சப்ததாள கட்டை? ஆமா. இது என்ன பணமட்டை மாதிரி இருக்கு? மாமியாவை வைத்திருக்கிற அனைவருக்கும் இது பணமட்டை மாதிரி. என்ன பளபளப்பு! எப்படிலாம் உங்க வாயை அடைக்க வேண்டிய மாமியா வச்சிருக்க சொல்லி போடுவானே. இங்க ஒரு போலீஸ் சாமியார் வருது. இந்த சாமியை சந்திக்க வேண்டும். ஓம் நம நாராயண நமகே, ஓம் நம நாராயண நமகே, ஓம் நம நாராயண.
அவங்க போச பாரு. 1983 ஏவிஎம் ஸ்டுடியோல ஜெமினி படம் பார்ப்பான் பாரு. படம் போட்டவனே 2 பிபி வச்சுக்கிட்டு பொம்மை திரும்ப பாரு. போஸ் என்கிட்ட போஸ் ஏண்டி ஆள் மாறுறீங்களோ? எங்கே புராண புயல் தன்ராஜ் அவர்களுக்கு அலங்கம்பட்டி இளைஞரணி சார்பாக 51 ரூபாய் அன்பளிப்பாக முதல் வெற்றியாக இதுவே தெரிந்து கொள்ளுமாறு 51 ரூபாய் அன்பளிப்பாக பெருவிட்டுள்ளார்கள். இப்ப தெரியுதா ஆளு மாறாட்டம். இந்த அலங்கம்பட்டியில வந்து எத்தனை நேரத்தில் போலீஸ் போடுவிய? சாமி இருக்குடி கேட்பேன், கேட்காம போயிடப்புறேன். மைச்சட்டு 45 லட்சம் ஏற்கனவே ஒரு 3 உட்கார்ந்துருக்கேன். நல்லதா இருக்கு, மண்ணா ஒட்டி இருக்கு. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. இடத்துக்கும் உருவத்துக்கும் ஜாமானுக்கும் தோற்றத்துக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கொட்டி அத்துப்படி வாத்து வேற எவன்டியாவது பேசணும். அப்புறம் வாங்கிக்கிறேன், அப்புறம் கீழே விழுந்துறேன். பத்திரமா நாகரிகம் யாரு? உமக்கு நாகரிகம், உமக்கு நாகரிகம். எத்தனை சாமியா போலீஸ் உண்மையான சாமியை நான் தான். உண்மையான சாமியை நான் தான். அடி 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 அடி. உனக்கு பிடிச்சுக்கிட்டு அடிக்கிற உனக்கே இவ்வளவு ரப்பு இருக்கும் போது பிடிக்காம அடிக்கிற எனக்கு இவ்வளவு ரப்பு இருக்க. வாடி வாடி பாப்ப முடி பாப்ப முடி. என்ன வெளியில வந்து நிக்கிட்டு என்ன பாப்ப முடி. யார் இல்ல இந்த பொழப்புக்கு இப்படி போலீஸ் சாமியார் வேஷம் போடுறதுக்கு திண்டுக்கல்ல போய் கடலை பருப்பு வாங்கி எதுக்கு நான் போக? எதுக்கு நான் போக? முறுக்கு வச்சு எதுக்கு நான் முறுக்கு எதுக்கு வைக்கிறேன்? நல்ல மனுஷன் இந்த கோடை தாண்டக்கூடாது. நான் தாண்ட மாட்டேன். பேச்சு பேச்சா கோட்டை தாண்டறவங்க பேசக்கூடாது. மக்கள் இந்த அலங்கம்பட்டியை ஒன்னே காலி பண்ற காலி பண்ணு. இந்த கூட்டத்துல இருக்கிற அக்கா யாராவது அரப்ப மோதிரத்தை கழட்டி என் கையில் இன்னைக்கு போடும் பாரு. பாப்போம். நீர் வர காரணம் கூறு. மழை பெஞ்சா நீர் வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். ஆமா, சுண்ணாம்பதுல ஓட்டா வெந்து 2 சுண்டூர்ல போட்டுருக்கு. செப்பறத பத்தி 7 வருஷாச்சு இன்னமா சப்பிக்கிட்டு இருப்பாங்க. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னீனா? நானும் தமிழ்காரன், பாகிஸ்தான் தீவிரவாதியா? செந்தமிழ் நாடொன்னும் போதினிலே இப்ப தேன் வந்து பாகிது காதனில என்ன? பாரதி பாரதி அந்த திறமைசாலியோ? ஆமா. யா மறிந்த மொழிகள் தமிழ் போல் இனிதான மொழியை எங்கும் காணோம்னா பேச்சுக்கு பேசி பேசிங்களோ? அப்புறம் தமிழ் 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 அமிழ்து 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 என்று பிறக்குமா? தமிழ் மொழி மட்டும் அப்படி சிறப்பு, வேற எந்த மொழிக்கும் இல்ல. படித்தேன் 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 அது படித்ததில் தமிழ் மொழி மட்டும் இனித்தது என்ன? அப்படி சொல்லியா? அந்த அளவுக்கு தங்களுடைய பேச்சில் திறமையானவரும் புராணங்களில் திறமையானவரும். பார்க்க முடியும், பார்க்கலாம். பார்க்க முடியும். உமக்கும் எமக்கும் போட்டி போட்டி பார்க்கலாம். அலங்கம்பட்டியில இங்க போடுற கோடு அதோட வீணையை தூக்கிக்கிட்டு வெக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு இந்த 4 வழிச்சாலையில ஓட்டம் பட்டு கோடு 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 தாண்ட வேணான்ட்டேன். கேவலப்படுத்த வேண்டிய எவ்வளவு ஒரு ஆள் கொண்டாந்து வாய்க்க அப்படியா? தண்ணியை கொண்டாந்து எவ்வளவு இருக்குது? யாருக்கு நாகரிகம்? யாருக்கு நாகரிகம் இல்ல? நான் நாகரிக தாயா பேசுறேன், நாகரிகத்தால பேசுறேன், நாகரிகமா தாயா பேசுறேன். உமக்கு மமக்கும் போட்டி போட்டிங்க பார்க்கலாம். போட்டி நிபந்தனை தாங்கள் அறிவிக்கிறீர்கள், யாமே அறிவிக்க வேண்டும். நானே அறிவிக்கிறேன். இந்த அலங்கம்பட்டியில ஓட்ட நான் தோத்துட்டேனா? தோத்துட்டா சத்தியமா சொல்றேன். நான் அம்மளை குண்டியா ஓடுறேன். ஓட வைக்கிறேன். முடியாது முடியாது ஓட வைக்கிறேன். முடியாது. அக்கடியில 6 மாதமா அம்மளை குண்டியா தவம் இருந்து வந்திருக்கேன். சும்மா இல்ல பாப்ப முடியும். உன்னை காலி பண்ண உன்னை காலி பண்ண போடு போடு பார்க்கலாம். உம்மிடம் நான் தோற்று விட்டால் இந்த போட்டி நிபந்தனையை தாங்களே அறிவித்து விடுங்கள். உம்மிடம் நான் தோல்வி விட்டால் அம்மனை குண்டியாக ஓடுறேன். ஏன்ட்ட நீர் தோல்வி விட்டால் இன்னும் வந்து கட்ட பிடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்றேன். உம்மிடம் நான் தோற்று விட்டால் இனிமேல் இந்த மேல சொல்றேன், இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். நீ வீட்டுல 10 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்ப. நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு.
இந்த கட்டையும் பிடிக்க மாட்டேன் வேஷமும் போட சோத்துக்கு என்ன விடுமா சோத்துக்கு சோத்துக்கு நான் காட்டை புசிக்கூடியவனியா 10 வகை காட்டு பிராணனமான வியாழ உதாரண சமான நாகன் கிரியர் கூர்ம தேவத்தை தரஞ்ச 10 வகை காட்டு நான் காட்டை புசிப்பேன் நீ சோத்துக்கு என்னடா நான் சோத்துக்கு சுப்பிரமணியம் இந்த புடிச்சிட்டு ஊருக்கு போவேன் ஊருக்கு போவேன் போகிறேன்டா பாப்பா முடியும் பாப்பா முடியும் உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 அடடே ஆயுதெழுத்து 1 உயிர் எழுத்து 216 மொத்த எழுத்துக்களை 247 அறிவிட்ட நாய் ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா ஆனா கேட்டவனே இந்த அளவுக்கு பதில் சொல்ற இங்க வேற நாய் எதையே பார்க்கணும் பாப்பேன் ஆனா பதில் சொல்ல மாட்டேன் ஏய் இங்க பாத்தியா உன்ட கேட்ட எவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் நீ கேட்டவன பட்டு 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 நடிக்கிற தெரிஞ்சவன் பட்டு பட்டு அடிப்பேன் தெரியாதவன் கவுட்டுக்குள்ள தடவிட்டு அடிப்பேன் உயிரெழுத்து 12 உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மெழுத்து 216 மொத்த எழுத்துக்களை கொடு 247 திருட்டு நாய் ஒருத்தையோட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா இங்க பண்ணி எதையே பார்க்கணும் பாப்பேன் பதில் சொல்ல மாட்டேன் ஆனா திறமசாலியா அவன் பதில் சொல்ல மாட்டீனா நீ கேட்டவன பட்டு 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 நடிக்கிற திறமையா ஆஹா உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மெழுத்து 214 அடடே ஆயுதெழுத்து 1 மொத்த எழுத்துக்கள் 247 ஆனா கேட்டோம்ன இந்த மாதிரி திறமையா பதில் சொல்ல சந்திச்சோம் எனக்கு மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு திறமை எங்கே ஒளிந்திருக்கிறது உங்களிடத்திலே அறிவை இறைவன் எங்கு கொடுத்திருக்கிறான் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதவர்களுக்கு தாங்கள் இடத்தில் இறைவன் கொடுத்திருக்கிறான் விடமாட்டேன் தங்களுடைய திறமை எங்க இருக்குது என்று பார்க்க மாட்டேன் உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மெய் எழுத்து 216 மொத்த எழுத்துக்களை 247 திறமை எங்க இருக்கு அறிவை இறைவன் எங்க கொடுத்திருக்கேன் பேச்சும் கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல் உடம்பு கேக்கு மாதிரி சும்மாவா இறைவன் படைத்திருக்கிறான் இறைவன் எங்கே அறிவை வைத்திருப்பான் இங்க இங்க இந்த பக்கம் இந்த பக்கம் விடமாட்டேன் கடவுள் இறைவன் எங்கே ஒரு இருக்கலாம் 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 அருமை 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 இறைவன் எங்கே கொடுத்திருக்கிறான் ஆஹா ஆண்டியவன் இறைவன் இறைவன் எங்கே அறிவை கொடுத்தான் என்று தேடுகிறேன் தேடுகிறேன் கிடைக்கும் இருக்கலாம் விடமாட்டேன் சும்மா விடமாட்டேன் உயிரெடுத்து உயிர் உயிர் போட்டு கொண்டுகிட்டு இருக்க நான் இந்தியா சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் எடுத்து உனக்கு மெடிக்கல் செக்அப் வந்தனா தாயை பிறந்துக்கிட்டு பாக்குறேன் குண்டியை திருகிட்டு பாக்குறேன் மல்லாக்க கவட்டை பிறந்துக்கிட்டு பாக்குறேன் உயிர் உயிர் போட்டு கொண்டுகிட்டு இருக்க முனிவர்கள் கோவப்படுற மாதிரி பேசுற கொலை பண்ற மாதிரியே பேசுறேன் உயிரெடுத்து மரியாதை கட்டு பேரு தீ பிடிச்சி எரிஞ்சிட கொட்டகை ஆனா சென்ட்ரிங் ஜமரா போச்சு மொத்த எழுத்துக்களை கொட்டினா 247 தமிழ் எழுதுனா 3 முட்டாப்பல தமிழ் எழுதுனா 3 எழுத்து 5 எழுத்துறா இப்ப தெரியுதா போலிச்சாமியார்னு இப்ப தெரியுதா போலிச்சாமியார் தெரியுதா இல்லையா தெரியுதா என்னத்தா காசு அன்பளிப்பு கொடுக்க வரியா வேணாம் வச்சுக்க போலிச்சாமியார் தெரியுதா இல்லையா தமிழ்ல எழுதுவான் தா மீ இல் 3 வருமா 5 வருமா 3 இல்ல நீ முழு பொருளில் இருக்க நீ சொல்றது செல்லாது சொன்ன 5 சொன்ன இப்ப நான் போதையில இருக்கிறேன் இப்ப நான் லூசா யாரு லூசு இந்த 5 வந்துருச்சுல வர முடியும் பொய் நீ ஊர் மக்கள் எல்லாம் கூட்டு வச்சு 3 5 போலிச்சமே ஆமா 5 எழுத்து என்பதுதான் உண்மை 3 எழுத்து என்பது பொய் எப்படி சொல்ற தமிழ்ல எழுதுனா கண்ணுக்கு தெரிந்தது வேண்டுமானா 3 எழுத்து இருக்கலாம் ஆனா
அந்த மூன்றெழுத்துகளே இரண்டெழுத்து ஒளிந்திருக்கிறது மகனே, ஒளிந்திருக்கிறது போது தெரியுமா? இப்ப தாய் என்று சொன்னியே, தாய் என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மெழுத்தா? அது உயிர்மை எழுத்து. அந்த தாய் என்ற உயிர்மெழுத்து எப்படி உருவாகியது? இத்து என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் கூட்டல் ஆ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தை கூட்டினால் இத்து கூட்டல் ஆ தா. ரெண்டு எழுத்து. மீ என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மெழுத்தா? அதுவும் உயிர்மை எழுத்து. அந்த மீ என்ற உயிர்மெழுத்து எப்படி உருவாகுது? இம் என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் கூட்டல் ஈ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தை கூட்டினால் இம் கூட்டல் ஈ மீ. மீ என்பது ரெண்டு. ஈ என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மெழுத்தா? அது மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்து தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது பொருள் ஒரு சேர்க்கிறதா? உயிரோட உயிர் மெய்யோட தான் பொருள் சேரும். பாருங்களே, குரிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. தாய் என்பது 2, மீ என்பது 2, ஈ என்பது 1. மொத்த எழுத்து. ஓ, இலக்கண ரீதியா பிரிக்கிறீங்களா? எனக்கு தெரியுமே. ஏய், பேச்சன் பார்த்தா தெரியுங்க. எனக்கு தெரியும். தெரியலன்னு சொல்லு போ. ஏண்டா? யாருக்கு தெரியாது? நீ எவ்வளவு அழகா ஊர் யாருக்கு தெரியாது? நீ பெரிய ஆள் மாதிரி வேலை பாறா. தெரியலன்னா தெரியல ஒத்துக்கற. நான் சொல்றேன். வெக்கமா இல்ல? நான் சொல்றேன். எதுக்கு கேக்குறேன்? அறிவனமா? எதுக்கு கேக்குறேன்? நான் சொல்லுவேன். எழுத்து வேலை வச்சு கூடாது. எதுக்கு நான் தோக்க? எனக்கு தெரியும்யா. நான் சொல்றேன். நீ எழுத்து சொல்லு வைக்கணும், பொருள் வைக்கணும், ஆப்ப வைக்கணும், அடி வைக்கணும், ஐவுக போடு வைக்கணும். யாருக்கு தெரியாது? எழுத்து என்றால் என்ன? அது ஒரு வடிவம். அப்படி சொல்லியா? ஆமா. சொல் என்றால் என்ன? அந்த வடிவத்தை சொல்லாக்குறது. பொருள் என்றால் அந்த என்ன? சொல்லுக்குள்ள உள்ள பொருள். யாப்பு என்றால் என்ன? உனக்கு கொஞ்ச நேரத்துல அப்படி சொல்லியா? மூணுக்கு சொல்லு, மூணுக்கு சொல்லல, ரெண்டுக்கு சொல்லு. ஆடி 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 ஆடி. இன்னைக்கு மக்கள் இங்க கொலைய விழுந்தாலும் பரவாயில்ல. அது பிளாஸ்டிக் சேரு டொப்புன்னு போயிரு. இது நல்ல ராடு மண்டை 2 பிறந்துரும். பாப்போம் வாடி. யாப்புனா தெரியும். எதுக்கு தெரியல? யாப்புனா தெரியும் சொல்றா. நான் மூணுக்கு சொல்லல, ரெண்டுக்கு சொல்லு. சம்பளத்தை வாங்கி பாதி என்கிட்ட கொடுக்க போறியா? என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மேடையில போய் பேச படிக்க முடியும். ரூம் போட்டு. ஆமா. யார வச்சு? என்ன பொம்பளை வச்சா ரூம் போட்டாங்க? ரூம் போட்டு படிச்சேன். வாத்தியார் யார வச்சு? சுயம்பு இங்க அதுவா முளைச்சது. யாப்பு என்றால் பாடல் என்று அர்த்தம். அணி என்றால் என்ன அர்த்தம்? வேப்ப மரத்துல ஏறா நீ? சொல்லியா? ரெண்டுக்கு சொல்லியா? அணிவகுத்து எழுதுவது. எழுத்து சொல் பொருள் யாப்பணி ஐவகை இலக்கணம். தெரியுமா உனக்கு? ஆமா. பெரிய விவரம் மாதிரி பேசுற நீ. இந்த உலகத்துல கலகம் என்ற பெயரிலே பல குடும்பங்களை வாழ வைப்பதற்கு பெருமைக்கும் காரணமாக இருந்தவன் இந்த நாடு என்பதை முதலிலே தாங்கள் உணர வேண்டும் தம்பி. நான் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சு பல குடும்பத்தை பெருமை சேர்த்து வாழ வச்சிருக்கியா? அதுக்கு ஒரு குடும்பத்தை வாழ கொண்டுடா. நான் பல குடும்பத்தை வளர்த்து நான் அடுக்கிறேன். நான் அடுக்குவேன். நானும் விரும்புகிறேன். விதங்களை நிரூபிக்கிறேன். நானும் விடிய விடிய சொல்லுவேன். சொல்லவா சொல்லவா புத்தகத்தை விரிக்கவா சொல்லுவேன். நிறைய சொல்லுவேன். நான் சொல்றியா? ஆமா. அதாவது நீ சொல்ல வேண்டிய விஷயங்களை நீ சொல்லு. நான் வேணாம் சொல்ல. நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்றேன். அது போச்சா நீ சொல்லலைனா உன்னை கொண்டு அத்துக்கிட்டு நான் சொல்லுவேன். சத்தியவான் இறக்க வேண்டும் என்று விதி. சாவத்தியத்தில் போய் காயத்திலே மந்திரத்தை எடுத்து கூறி உலகத்துல செத்தவன உயிரோடு கொண்டு வரக்க காரணம் வந்தவன் நான்தா. நான் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சு பெருமை சேர்த்திருக்கியா? சுப்பிரமணியம் முன்னாடி அர்ச்சனை வச்சிருந்தேன். உனக்கு தெரியுமா? சுப்பிரமணி முன்னாடி அர்ச்சனை வச்சிருந்தேன். கிரியா இன்னைக்கு சொத்துக்கு அடிச்சுக்கிறானா, இளங்கரைக்கு அடிச்சுக்கிறானா, இல்ல மோட்டர் பைக்கு அடிச்சுக்கிறானா, பூரா கிளியாஞ்சடிக்கு தான் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. சுப்பிரமணி முன்னாடி அர்ச்சனை வச்சிருந்தேன். விரும்புன்னு போன அர்ச்சனை இங்க வரா. அவனுக்கு 3 பிள்ளை. நீ வாட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க கூட்டிட்டு போயிட்டு அவன் சோத்துக்கு நடவனியா நடுத்தரவு தெரியுமா? அதனால அந்த பொம்பளை நாசுக்கா வச்சுக்க. ஏன் இருந்த இடத்த விட்டு கிளப்புற? அப்படி அந்த குடும்பத்தை ஒண்ணு செத்து வைக்கலையா? அங்க பெருமை செத்து வந்தார்கள். மலைமகள் சொல்லக்கூடிய 30 நிமிடத்துல இரும்பு கதையை கொண்டு கொடுத்தேன். அவர்களால் பொறித்து கொடுக்க முடியவில்லை. பூமியில இருக்கக்கூடிய அனுசியாக இடத்திலே கொடுத்து அவர் பொறித்து கொடுத்தா அப்ப என்றால் என்ன? உலகத்திலே கீழே பூமியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் பதிவிரதா சுரோன்மணிகள் என்ற எடுத்துக்காட்டுவதற்காக காரணமாக இந்த பாஸ்கர் தங்கச்சி சேகர் கூட்டிட்டு போயிட்டாயா? வேலூருக்கு கீழூருக்கு வெட்டு குத்து கிரியா. வேலூருக்கு கீழூருக்கு வெட்டு குத்து கிரியா. இவன் 150 பேர் வரையான். அவன் 50 பேர் வேலுக்கு போட்டு வரையான். இவன் 50 பேர் வெட்டர் கிரியா. நீ வசனத்தை மாத்திர வசனத்தை மாத்திர விரும்புன்னு இடையில போனேன். நீ பாட்டுறா அப்படின்னு இந்த பிள்ளை எம்ஏ படிச்சிருக்கு, இவன் பிஏ படிச்சிருக்கேன். 2 பேரும் சேர்த்து வைக்கிற அந்த அரசாங்கம் புழுப்புன்னு வேலை கொடுத்துரும். அப்படின்னு அந்த 2 ஊரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலையா? அங்க பொறுமை சேர்த்து இந்த 16 வயதிலே இறக்க வேண்டும் விதி. அதை என்று 16 வயதாக அக்க வச்ச இந்த நாள் இல்லையா? இப்படி பல கதையை விடிய விடிய அடிக்கிட்டே போக வேண்டிய சொல்லுவேன். ஈரேழு 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்து வந்த நார்களே. நீ என்ன ஈரேழு 14 லோகம் சென்றாய்? நான் 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்து வந்த நாடு. பூலோகம் போலோகம் மகளோகம் தபாலோகம் சத்தியலோகம் சுவலோகம் ஜனலோகம் அத்தல புத்தலம் சுதலம் தலாவரம் அர்த்தாவரம் மகாதலம் பாதலம் ஈரேழு 14 சென்று பெருமையை சேர்த்து வந்த நார்கள். 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்து வந்த நாடுயா. சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருச்சி மாவட்டம், இத்தனை மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்து வந்த நாடுயா. 18 புராணங்கள் பெருமை சேர்த்து வந்த நாடு. பொய் 19 புராணத்துல பெருமை சேர்த்த பொய் 19 சோறு கிடைக்காது. சத்தியான சாமி கோயில்
கோயிலுக்கு முன்னாடி போய் பேசக்கூடாது. 19 புராணம். ஏய் புராணம் 18 தான்டா. 19 சத்தியம் பண்ணி சொல்றேன் 19. இங்க பாரு. பொய்யே. பொய் பேசாதடா. ஐயோ. போதுல கிடைக்காதா? ஐயோ பொறிகடல கூட உமக்கு கிடைக்காது. 19 புராணம். நான் 18 நிரூபிக்கிறேன். நான் 19 நிரூபிக்கிறேன். சொல்றேன். எதுக்கு? உன்னோட ஒரு புராணம் கூட படிச்சுவேன். அந்த மகந்த எனக்கு இருக்கு அகந்த. நான் 18 சொல்றேன். ஏன் நானும் சொல்லுவேன்ல. மச்சம் குர்மவராக வாமன பிரணவ வைணவ சைவலிங்கம் பைடிகம் நாத பார்வ வத்தம் கருத பார்க்கனை ஆக்கினை பிரமாணம். 18 புராணம்யா. நீ 19 சொல்றீல. நீ சரியான அறிவாளி. நான் 18 சொன்ன மாதிரி 19 சொல்றேன். ஏன்? என்னடா ஏன் கேக்குற? 18 நான் சொன்னேன்ல. எதுக்கு நீ முந்திரி கொட்ட மாதிரி நான் சொல்லுவல்ல. ஏய் நீதாடா சொல்ல சொன்ன. என்ன அதுக்கு நான் கிணத்துல வந்து சாக சொன்னா நீ சாவியா? சரிடா நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன தெரியாம சொல்லிட்டேன்? ஏய்யா தெரியாம செத்து போயிட்டேன் அப்படின்னு எமதர்மை உயிரை பிடிச்சிட்டு போய் சித்திரக்கூட்ட கொடுத்து கணக்குல எழுதிடுவேன். மறுபடியும் தெரியாம செத்துட்டேன் உசுர கொடுங்க கேட்டா கொடுப்பானா? நீ ஏயா முந்துற? நான் சொல்லுவல்ல. சரி நான் தான் சொல்லிட்டேன். நீ சொல்லுவே. ஆமா நீ சொன்ன வசனத்தை நான் திருப்பி சொன்னா அந்த அம்மாக்கெல்லாம் என்ன நினைக்க மாட்டாங்க? அந்த ஆளு சொன்ன வசனத்தை நான் திருப்பி சொல்றேன். என் முகரைய பாரு அப்படின்னு செருப்பு கட்டி என் பிய தொட்டுட்டு வாயில அடிக்க மாட்டாங்களா? நான் ஒரு சொல் வாசங்க படிதாண்டா பத்துனேன். ஏய் படிதாண்டா பத்தினிடா. அது பொம்பளைக்கு பத்துனே ஆம்பளைக்கு பத்துனேன். எத்தனை வரை பத்துனே? 10 பேரை பத்துனேன். சரியா? 18வது புராணம் கந்த புராணம்யா. 19வது புராணம் பொந்த புராணம் இருக்கு. கந்த புராணமே இருக்கும்போது பொந்த புராணம் இருக்காதா? டேய் கந்த புராணத்தை எழுதியவன் கச்சிய பச்சை வாச்சாரு. பொந்த புராணத்தை எழுதுவது பொச்சிய பச்சை வாச்சாரு இருக்காரு. சாகல காட்டதா? இருடா டேய். யாரா? கச்சிய பச்சை வாச்சாரு நான் நிரூபிக்கிறேன். நீ எப்படி பொச்சிய பச்சை வாச்சாரு நிரூபிக்கிற? ஆமா பொச்சிய பச்சை வாச்சாரு காரைக்குடியில இருக்காரு. நான் காட்டுறேன் நேரடியா காலையில காட்டுறேன். எங்க இருக்காரு? இன்னும் சாகலையா? எங்க இருக்காரு? இதுக்காண்டி தான் பத்திரமா பேணி பாதுகாத்துக்கிட்டு வந்திருக்கேன். எங்க இருக்காரு? அந்த பச்சை பஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ்டாண்ட்ல இருந்து பச்சைப்படி முக்குல திரும்பலாம். அங்க முக்குல கக்கூஸ் இருக்கா? அங்க காலையில 8 to 9 மணி வரைக்கும் இருப்பாரு. இதுக்கு பிறகு எவ்வளவு வந்தாரு? இதுக்கு பிறகு எவ்வளவு? என்ன அவர் என்ன கக்கூஸ்ல டோக்கனா ஓடுறாரு. காலையில அங்க தான் இருப்பாரு. வரும்போது கூட சாயந்தரம் ஒரு டீ 2 போண்டா வாங்கி கொடுத்து தான் வந்தேன். ஏய் நீ வரையில திருப்பத்தூர்ல பசியா? இல்ல நான் அவருக்கு முன்னாடியே போய் வாங்கி கொடுத்துட்டு திருப்பத்தூர்ல ஒரு சோழியா வந்து நின்று ஏறினேன். ஏழு காரக்குள்ள வச்சு காரக்குள்ள இருந்து வந்தானே. நான் வந்து யாருக்கு உதவி செய்யறத வெளிப்படையா சொல்ல மாட்டேன்ல. நான் சுத்தா வச்சுக்கிறோம்ல. எதையும் சொல்ல மாட்டீங்க. கச்சிய பச்சை வச்சாரு. அதுக்கு பொச்சிய பச்சை வச்சாரு. ஆமா வெக்கமா எதுக்கு இருக்காரு? ஏய் இங்க பாரு. காலையில பார்த்தோம்னா இருக்கும்யா. ஒரு 4 சக்கர வண்டியில இப்படி நக்கலிச்சு போவாரு. அவர்தான் பொச்சிய பச்சை வச்சாரு. வேற யாரும் இல்ல. அவர் வசூல் பண்றத நீ வீட்டுல வாங்கிட்டு வந்துருவே. ஆமா அப்படி சொல்லு. பல புத்தகத்தை வசூல் பண்றத நான் வாங்குவேன். சும்மா வசூல் பண்றதா? வாடா நீ எல்லாம் ஒரு ஆளு. கல்வி களிவாணி குடியிருக்கா? நீ எல்லாம் அம்மா கொடுக்கு. உனக்கு என்ன கல்விக்கு களிவாணி குடியிருக்கா? எனக்கு என் நெஞ்சில என் கொல்லக்குடி காலியாத்தால குடியிருக்கா. நீ என்ன என் டுபுக்கு பேசுடி. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணி உண்டு. வெள்ளை கமலத்தை விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசன வைத்ததாய கல்வி களிவாணி நீ ஒரு ஆளான வண்டு வைத்த குந்த மரம் வந்தார். வள்ளி கண்டை கொடுத்த கண்ணா கிளிமணி வாங்கி விடுறா. கண்ணா சக்கரை கழிவு அந்த மகோ அண்டவ முடிவுக்கெல்லாம் அமிர்தம் பண்ற அடிக்க அவனுக்கு பேசு. பசுமரத்தில் நான் எத்தனைய கவி பேசுவேன். நான் எந்த தொனியில பேசணும் அதே தொனியில பேசக்கூடிய ஒரே ஆணி நீதாய. பாராட்டக்கூடிய விஷயம். பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல் கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல் என்ன ஒரு திறமை. வாழ்த்துக்களே. ஆமா இவர் பெரிய ரஷ்ய பிரதமர். நான் இந்திய பிரதமர். நம்ம ரெண்டும் சேர்ந்து வாப்பந்தம் போட போறோம். வாப்பந்தம் வாயா. பகையாளி வீட்டுக்கு வந்தாலும் ஏன் பச்சை தண்ணி கொடுக்கணும்? பகையை மறக்க வேண்டும். 2 பேரும் அடிச்சுட்டாங்க. 2 பேரும் அடிச்சு பிடிச்சு ஏன் பச்சை தண்ணி கொடுக்கணும்? கோபங்கள் தெரிய வேண்டும். அதனால எனக்கு அவன் அடிச்சுக்கிட்டான். பச்சை தண்ணியை கொடுத்து கூடுறேன். நான் எதுவுமே சொல்லாம நீங்க அம்மனை கூடிய ஓட சொன்னா அந்த அம்மா என்ன நினைக்கும்? எடுபட்ட முண்டை எத்த தண்டியில ஓடுறேன் அப்படின்னு நினைக்குமா நினைக்காத? உனக்கு எத்தனை தெரியும்? உனக்கு எத்தனை தெரியும்? நான் 1000 பேசுவேன். 2000 பேசுவேன். நான் 2500 பேசுவேன். நான் 4000 பேசுவேன். நான் 6000 பேசுவேன். நான் 7001 பேசுவேன். பார்க்கலாம். பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்க்க முடியும். உன்னை அம்மனை கூடிய பார்க்க முடியும். பார்க்க முடியும். உன்னைய வீடு எடுத்துட்டு இடம் வைக்கல. வேணாம் வேணாம் கோட பண்ணவே. எதுக்கே முறைக்கிறேன் அரைக்கிறேன்.
எதுக்கு எதுக்குயா பேச்சு பேச்சாரு வாய் சரச்சமா இருக்கணும் கை சரச்ச கண்ணை கெடுக்கும்ட்டான் பாப்போம் ஏனம்யா உனக்கு வாதம் பத்தல அதனால நீ என்னை மல்லுக்கட்ட வர்ற பேச தெரியல அதனால மல்லுக்கட்ட வர்ற நீ பேசு பேச்சோட இருக்கிறேன் கை அடிப்பு இதுக்கெல்லாம் 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கலாம் யாருக்கு வாடி வாடி சின்ன சுத்தியம் தானே பார்க்க முடியும் பேசு வாதத்துல செய்ய கை சரத்தை எதுக்கு வாதம் இருக்கிறது கும்பாக்கி கட்டகத்தை நிற்குமா அவன் என்ன நல்ல மரம் சபையினுடைய நியூட்ராசல் குறிப்பிட மாட்டாதவன் குக்களை பிடித்து கூண்டி நாவில் அடைத்து வைத்து மிக்கதர மஞ்சள் பூசி மிக்கமனம் செய்தால் மக்களும் பெரிதாகுமோ அதனுடன் பிடிவு உண்டாகுமோ குக்களா குளந்தண்ணில் பெரிதாகும் இருக்க பேச கூத்தாடிய கோலத்தை கண்டு அரங்கு முன்பு நாயாடி பாடிக்கொண்டார்கள் போல் கனக நேற்றை பேசும் எதிர்க்கின்றார் சிறகலாட்டி மற்றும் அறிவிடா செய்ய வானல மனிதனின் நடந்த தூக்கலால் ஒருவர் சொல்ல தாண்டி வைத்திரும் ஞானமும் கல்வியின் நவீன நூல்களும் ஈனர் குறைத்தான் இடதாகும் இருக்க பேச குமாரி கட்டத்தை நிற்குமா அவைகள் நல்லா சபை நியூட்ராசல் குறிப்பிட மாட்டாத அனுமதி என்று விரதனை மோத வேண்டும் விராக்கர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் இடையில் பஞ்சேடு பட்டியிட வேண்டும் அவர் குறுமுட்டு நஞ்சேடு வேம்பேடும் நன்று பேசியா நாய்வாளை அளவெடுத்து பெருக்கி திட்டி நட்டமை எழுத எழுத்தாணியாகுமா பேய்வாள சுடுகாட்டை பெருக்கி தள்ளி வைத்தால் மாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய்வாரத்தை கேள சகை சண்டியில் சாண்டியில் முழுத்தவன் தரமாட்டான் ஈவாறு ஈவட்டலை இமனி ஈவட்டால் ஏழு பிறப்பே ஈழத்தவன் பிறத்த பிறப்படுக பேசுடி உண்மையாவே சொல்றேன் பேசுடி இவ்வளவு திறமையா நீங்க இவ்வளவு கவியெல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா குறைஞ்சது நான் உங்களை 12 மணிக்காக சந்திச்சிருப்பேன் ஏன்னா இது தலைவி அம்மாவை வள்ளி நாயகத்தை சந்திக்கும் தருணம் இந்த நேரத்துல உங்களை சந்திக்கிற வாய்ப்புல அவங்களை சந்திக்கணும் நாடகம் ஏதாவது அதனால என்னை பற்றி நான் அறிமுகம் செய்துவிட்டு இனிமேல் இந்த பகுதியிலே இந்த மேடை அல்ல வேற எந்த இதே மேடைக்கு கொடுத்தாலும் சரி நம்மள இன்னும் வேற எந்த மேடைக்கு அழைத்தாலும் சரி இந்த போட்டியை அப்படியே மீதியை வைத்து பாப்பா நீ பெரியாளா நான் பெரியாளா அந்த போட்டியிலே வெற்றி பெறுவது யார் என்று தெரிந்து மக்களிடத்தை தீர்ப்பு விடுவோம் அதனால் இந்த நேரத்திலே நான் வள்ளியை சந்திக்கும் நேரம் என்பதால் என்பதை நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி நான் தலைவியை பார்க்கணும் இன்னொரு நாளைக்கு அவனுக்கு நாடகம் போட அதுக்கடுத்து வந்து என்னைய அப்படியே 12 மணிக்கு சந்திச்சு அப்படியே 2 காலை பிச்சு போட நீ பேசுடி இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகையா இருந்தாலும் சரி இந்த கிராமத்துக்கு ஒத்த கிட்னியை வித்துட்டாது கட்டுறேன் பேசுடி புத்திமான் பலவானாமான் பலமுனான் புத்தியிட்டால் எத்தனை விதத்தில் நிகழ்வு வந்ததிலும் மற்ற சிங்கந்தனை குருமையில் கூட்டி சென்று உட்டக கிணற்றில் சாய காட்டி ஓமை போலாம் ஜாங்கிரி சொன்னவளை ஒருபடி சாம சொத்த தின்னவளை என் கூட சாங்கிரி சொன்னவளை என் கோபலத்தை வந்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளை பேசுடி என்ன அண்ணியா ஒண்ணு நீ போயா நீ போப்பா நீ பேசுப்பா அப்படி தெரியலன்னா ஊர்ல மன்னிப்பு கேட்டு போப்பா தெரியாம பேசிட்டு அப்படி மன்னிப்பு கேட்டு போப்பா என்னடி வேணாமியா நீ பக்கவன நான் எவ்வளவு தொகையா இருந்தாலும் கட்டுறேன்னு சொல்லிட்டேன் நீ பேசுடி நான் வந்து நாடகத்தை பக்க மேலக்காரங்களா நேராது எனக்கு அவர் என்ன சொல்றாரு அவரை ஏற்றி விடுங்க தஞ்சாவூருக்கு ஏற்றி விடுங்க போட்டு சாமி நாங்க எப்ப சொன்னா நேரம் நாங்க சொல்லல நீ போப்பா நீ போன எங்களை மாட்டி விட்டுட்டு நீ போடி நீ பேசு சரி இப்ப என்ன பண்ணி விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை இந்த நாடகம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்தணுங்கிறதுக்காக அப்ப நான் நாடகத்தை கெடுக்கிறேன்னா சரி அப்படியா சரி மன்னிப்பு என்ன தப்பு இல்லைங்க அடுத்த வெட்டி குடி இவரே வெற்றி பெற்றதாக இருந்து போயிருது இந்த பாவப்பட்ட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை நீ நான் கர்த்தரா சீசஸா நீ சண்டைக்கு வா ஆடி எனக்கு சண்டை பிடிக்காதுடா எனக்கு சண்டை வேணும் நான் வேண்டுகிறேன் சண்டை பிடிக்க வந்து ஏன் பிடிக்க அழகு இருக்கிறேன் ஆடி எவ்வளவு சாமத்தியா அருமோடி அது போல கொண்டு போ கருமோடி எட்டி மாமா இரும்பு கோடி யானை வெல்லாம் நரம்பு கோடி 40 கென்ஷம் சொன்னானே இப்ப தெரியுதா ஆளம் தெரியாம காலை விட்டுட்டு இப்ப ஓட்டான் சாவ கத்தி குத்து வாங்கினவனு ஓடும் பாரு தோத்து போச்சு நீ குத்து வாங்கின அன்னைக்கு கோட்டை விட்டு தாண்டின அன்னைக்கு தோத்து போச்சு பாப்பமா பேசுடி ஆள தெரியாம பேசக்கூடாது நம்ம அழகமட்டியில அருமையான ரசிகர்கள் இருக்கும் இந்த நேரத்திலே கொல்லமுடி தன்ராஜுக்குன்னு நல்ல பேரு நல்ல கைதட்டல் நல்ல
இந்த பேரை காப்பாத்தி உன்னை நல்லபடியா காப்பாத்திலாம் நான் நினைச்சேன். நீ நான் அசிங்கப்பட்டதே. ஐயோ 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 சாமியை நீ அசிங்கப்படுத்த போறாரு. நான் பைபாஸ் ரோட்ல போய் லாரிக்குள்ள தலையை விட்டு சாங்க போறேன். உயிர் என் மயிருக்கு சம. நீ பேசுறியா பேசியா நீ பேசுடி அப்படியா? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லிய வந்து விட்டா சொல்லுங்க சுருக்கென்று சொல்லி படுவாதமே. இந்த முறை எங்களுக்கு சிவம் செத்துவிட்டான முட்டை முட்டை பஞ்சமே பாரம் அமனுக்களை அஞ்சா நெஞ்ச வேண்டாம் பேசி சிவாசிரியா சொல்லாமலை சீவார்மரியா சொல்லி ஜீவ கேவல குலவாள வேர்க்கனை பராமவி பாத்திர எருவாக்கி 2 விரல் மேல இருக்கும் கருவாக்க கண்காங்கப்பட்டாய். திருவாரூர் தேரோடு வீதிகளில் செத்து கிடக்கிறான் இந்த நீரோடு தாரங்களை பேசி மெத்தனங்களெல்லாம் வேகத்தில் 10 ரூபாய் கோட் பந்தில் பெய்யாது. நெற்றி பாருங்க கூடாபாரி பசுமரத்தின் ஆணிவருக்கு வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா. வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா. நீ விட்ட வரகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட வரகு வரும் வேதனை தான். நீர் உயர நெல் உயர நெல் உயர குடி உயர குடி உயர கோல் உயர கோல் உயர நான் உயரோடு சொன்னாங்க. நீ நான் சுட்டவன் உள்ளார மாறாத நாவி நான் சுட்டவன் என்று பேச எழுத்தலாம் ஆதிவ முகத்தை உலகில் சொன்னாங்க. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையிட்டு பேச கற்பனை கெட்டவன் நிற்காத எண்ணி துணிகள் கருமம் துணிந்தவன் என்ன என்பது இழுக்கு என்று பேச துபாய் 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 தூம யாதல் 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 அதல் இதழ் வார்த்தல பேச யாதா துறந்தார் அதோட செத்தார் போனார் வந்தார் தெரியுது பரிப்பேடு கோலம் செய் நான் உனக்கு கோலம் செய் கோமடியே தங்கத்தமிழ் மூன்று தா 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 தான் பையனா ஒரு காத்தட்ட பையனா மாயனா செய்த மண்பான ஓடனா 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 மண்ணெடுத்து குதிரைந்திர முன்னை செத்து மாட்டி பிறக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு கூட சுகப்பிரசவம் இல்ல பூரா அறுத்து வச்சு ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க பேசியா அந்த ஊரில் இருந்து காரைக்குடியில் இருந்து இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட 165 கிலோமீட்டர் போது வர 300 கிலோமீட்டர் வரும். காலையில வேடு வாடகை மட்டும் 8000 வருமே. என்ன செய்ய போறோம் தெரியல பேசியா 2 மாதம் வைத்த சுவை அழகா பிறக்கிறது பாப்பாட்டி சித்தன் பாட்டானே பாலூர் வளர்ந்து பையூர் பாலூர் வேற அந்த போகுதடி அடி மூச்சு முண்டை கண்டார ஓடி முட வக்கால ஓடி கண்ணமா எடுவட்ட முண்டை செருப்பை கழட்டி கூட அடியா செத்து பேரு 7 வருஷம் ஜெயிலு வேலூர் ஜெயிலு ஜாமீன்ல ஒரு ரூபாய் கூட போனாங்க குனிந்தால் கூடி அது யாரு வாத்து இல்ல மந்திரி மறுபடியும் பிரச்சனை செத்தவள பந்தால சொல்லு யார் தலை கேட்டன அவங்க பசுவாக்குறது தன்னை கைவிட்டார் பசுவானா இறந்தற்கு காரணமாக கும்புறதை அப்படியே பேச முடியாது. 5 வணக்கம் யாக நமஸ்காரம் துபாக நமஸ்காரம் திரியா நமஸ்காரம் சாஸ்திர நமஸ்காரம் பண்ணாம 5 நமஸ்காரம் அப்படி துணி ஆத்தால் மலையிலே ஒப்பரிய மாமன உரிஞ்சலி சப்பைய பெறவிட்ட ஆர்வத்தை என்ன வரமே இருக்கிறது. கொட்டை முருகப்பெருமா முந்திரி பழத்தை கொட்டையை வெளியில வச்சு படைச்சாங்க உள்ள வச்சு படைச்சாங்க. எங்க அப்பா பிரம்மா அனைத்து வரைக்கும் ஒண்ணுக்கு வருதுயா ஒண்ணு கடிக்க வேண்டும். இரவிலே தெற்கு பமா திரும்பி ஒண்ணு கடிக்க வேண்டும். பகலிலே வடக்கு பமா திரும்பி ஒண்ணு கடிக்க வேண்டும். ஆமா ஒண்ணுக்கு வரவே தெற்கு வடக்கு புடிச்சிட்டாரு. ஐயா பிரபஞ்ச உற்பத்தி முறை எங்க வந்து உற்பத்தியில ஓட்டு பொட்டனா விட்டுட்டு நாயகத்தால் பைரவர் அந்த பைரவருக்கு பெருமை இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ பேச்சு ஒவ்வொரு பேச்சுகளும் ஒரு மனிதனாகப்பட்டவன் போய்விட்டால் அவருக்கு முண்டை என்ற ஒரு பேர் இருக்கிறது. கிறுக்கு என்றால் ஆர்வம். ஒரு மனிதன் கல்லாத படித்தவனை சொல்லாராது. எவன் ஒருவன் கல்லாத படித்து முடிக்கின்றனோ தமிழ் கிறுக்கனாக மாறுவான். கிறுக்கு ஆக கையை அதுதானே ராமாயணத்திலே அதனால் ராமாயணத்திலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஏற்பட காரணமாக இருந்தது. ஏன் கிருப்பி எவழ்ந்தாலே அஸ்வத்தாவன் பிறந்தாலே அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு அழுகைக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கிறது. உனக்கு தெரியுமா எனக்கு எப்படி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? சந்தோஷமான செய்திதானே? சந்தோஷமான செய்திதானேயா? இளநீருக்கு ஆபரேஷன் பண்ணா ஒண்ணு வழுக்கையா இருந்துச்சுன்னா குடிக்க நல்லா இருக்கேன், அரைப்பருப்பா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கேன், முழுப்பருப்பா இருந்தா தேங்காய் தான் எனக்கு பேரு. அது என்ன இளநீர் ஆபரேஷன் பண்ணி பாக்குறீங்க? எப்படி இருந்துச்சு? இளநீருக்கு ஆபரேஷன் இப்பதானே இளநீர் அப்படி எடுத்து ஆபரேஷன் பண்றதுயா? இப்படி சீவுறது இளநீர், அதான் இளநீர் ஆபரேஷன். ஆபரேஷன் தான் ஆங்கிலம். எத்தனை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? ஆகா கொட்டை தாவாங்கொட்டைக்கும் கொட்டை தான். கையில் 3 கையில் புருட்டு புருட்டு சத்தம் கிடைச்சு தெரியுமா? ஆஹா ஏண்டா இங்க ஒரு நாகர் இருந்தாரு எங்க? நான் வெளியே இருக்க போயிருக்கேன். நீ யாரு? சும்மா குளிக்கலாம வந்து துணிமணி அவுத்து போட்டு நீங்க கத்துறத கேட்டுக்கிட்டு நான் பேசாம நிக்கிறேன்.
உன்னை யாரா நாரத வேஷம் போட சொல்லுது? நான் போறேன் சொன்னா நான் சொன்னதா அப்புறம் யார் சொல்றது? சக்தி என்ன சொன்னாரா? தெரியும், அவரே சொல்லிப்பாரு. இந்த அண்ணன் போடுங்க தலைவரே நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும், அவரே சக்தி என்ன சொல்லிப்பாரு. அவர் சொல்லிட்டு எங்க போனா இருந்தே இதுவரையும் ஆளை கண்டுபிடிக்க முடியல. இருப்பாரு, உள்ள உட்காந்து எங்கேயா உட்காந்து பாரு. ஏன்னா நாங்கெல்லாம் போலி நாரதம், நீ மட்டும் ஒரிஜினல் நாரதம். ஊர்ல போலி நாரதம் விட்டாங்களாம், இவன் மட்டும் நல்ல நாரதம் இருக்கானா? இங்க ஒரு பிள்ளை கூட 10 பைசா கொடுக்கல, கொட்டதெல்லாம் கத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. புராண புயலா? புயலே அரப்ப மோதிரம் வரல. நாம இருக்குது. டேய், இனிமே இந்த நாரத வேஷம் போடுவேன். சரி, உமக்கு நமக்கு ஒரு போட்டி நடந்தது. நீ வெட்டி வெட்டி நான் சொல்லிவிட்டா கட்டப்படிக்க கூட வேஷம் போடுவேன். நான் வெட்டி வெட்டி நீ சொல்லிவிட்டா அம்மனை குண்டியா ஓடி என்று சொல்லி அதானே போட்டி நிமிடம் தானே. இந்த இடத்துல நீ வெட்டி வெட்டிடா, யாம் வெட்டி தாங்கள் தோல்வி வெட்டுறது தாங்க. போட்டி நிபந்தனை அம்மனை குண்டி ஏறத்தாழ 75% அப்படியே ஒரு 25% தான் இருக்கு. நான் சட்டி போடலையா? அதுக்கே அதான் நம்ம இல்லையா சட்டி போடுறேன். போய் நான் இது முடிஞ்சா வந்துறியா? கவுரி வந்து அதான்டா சாந்தி முகமா பாத்துட்டே இருக்கீங்க. நான் அம்மனை குண்டியா ஓடுவேன்னு சொன்னேன். இப்ப ஓடுவேன்னு சொன்னேன். சொன்ன வாங்க சரியா இருக்கு. இப்ப ஓடுன்னு சொன்னா அம்மனை குண்டியா ஓடுவேன். எனக்கு எப்ப வாய்ப்பு இருக்கு அப்ப ஓடுவேன். மஞ்சள் சட்டை எனக்கு இப்ப சப்போட்டா இருக்காரு, 100 ரூபாய் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். சும்மா இல்ல, ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு எண்ணெயை தேய்ச்சி விட்டு ராத்திரி 1 மணிக்கு இந்த மேடையை ஐப்பசி மாதம் வந்து ஓடு, புரட்டாசி மாதம் கூட ஓடுவேன். இன்னைக்கு ஓடுறது யாரு? அந்த மஞ்சள் இப்ப ஓடுறேன்னு சொன்னாதான் நான் ஓடணும். நான் இப்ப ஓடுறேன்னு சொன்னா எப்ப என்ன ஓடுவோம்? ஆமா, நம்ம 2 பேரும் ஓடுவோம் மணின்னு. சூப்பரா இருக்கும்ல. நீ முன்ன ஓடு, நான் பின்ன ஓடுவேன். எப்ப என்ன ஓடு, அதை பத்தி நான் கவலை இல்ல. இந்த ஊர் பேர் என்ன? அலங்கம்பட்டி. அதானே. இந்த ஊருக்கு நீ வந்து சுத்திரம்ங்கிற அம்மன முடியா, எந்த வழியில வரணும் மட்டும் சொல்லு. நேர திண்டுக்கல் ரோடு. அதுல வந்து கிட்ட எப்படி வரணும்? சாணார்பட்டிக்குள்ள வந்தோம். கொன்னே விடுவேன். சாணார்பட்டி எல்லாம் தாண்டிட்டான். எந்த ஒரு வழியா உள்ள வந்தா? தூங்கிட்டேன். வரும்போது கேட்டுக்கிட்டு வருவேன். அப்புறம் எப்படி நீ வருவ? கேட்டுக்கிட்டு வருவேன்ல. சரி, நான் தலைவியம்மை பார்த்து வந்துட்டு வரேன். ஓடி போ. இதோட முடிஞ்சு ஐப்பசி வரையும் நாடாடுவோம். என்ன போடிவோ நாடோட இல்லைங்க, உங்களை இல்லைங்க, அந்த பிள்ளையோட அந்த பிள்ளை ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம கொக்கட்ட குரக்கட்ட படுத்துறோம். போங்க, அவளை சொன்னேன், போங்க போங்க. சாந்தி சாந்தி வா. தம்பி ஆகாட்டனியா போட்டோ உள்ள சாமி தெரிச்சு ஓடிட்டாரு. வெற்றி வெற்றி. அந்த தம்பி சொல்லுது, நீ போட்ட ஓடல நாரது தெரிச்சு ஓடிட்டாரா? ஐயோ, நீங்க திரைக்கு பின்னாடி இருந்து கேட்டுட்டு பிரதிபலிச்சு கேட்டுட்டு வந்துருக்கீங்க. சாதாவா 19 புராணம் சும்மா இல்ல. சாமி போட்ட ஓடல தெரிச்சு ஓடி போய் நிக்கிறீடான்னு சொன்னாரு. என் தலையில ஓட்ட எடுத்து அப்பா அப்பா. நல்லா இருக்கா? பார்த்து ரொம்ப நல்லாச்சு. நல்லா இருக்கனே. என்ன அப்படி நிக்கிற? சும்மா ஆயிருக்கு வந்தேன். அப்படியா? சரி, அடிச்ச உனக்கே எப்படின்னா அடி வாங்கின அந்த சாமிக்கு எப்படி இருக்கும்? அங்கன போற தம்பி சொல்லுது, அடிச்ச உனக்கே இந்த நிலைமைன்னா அடி வாங்கின சாமியார் எனக்கு என்ன நிலைமைன்னு சொல்லுது. என்னை சுத்தி பூரா நல்ல முடிச்சுன்னு நினைக்கிறீங்க. பூரா சனியா உட்கார்ந்து இருக்கு. போங்க. அடுத்த துன்பத்தை பார்த்தா நல்ல வாய பொழந்துக்கிடுச்சிருப்பேன். அவ்வளவு சுகமா இருக்கு. நான் என்ன பண்ண சுத்தி சுத்தி பாக்குற? என்ன தேடுற? என்ன தேடுற? நல்ல சக்கையை போட்டுருக்க. ஆமா, பிலிப்பைன்ஸ்ல வாங்கி கொடுத்தாங்க. யார் வந்தா? சாமி. எங்க இருந்து வந்தா? மேலத்துல இருந்து. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டா கேளு. ஓத்த பொம்மனை மட்டும் கேட்காம கேளு. கண்ணியை போட்டாதான் கேட்பேன். சரி, இங்க இருந்து வந்தாரு? மேலத்துல இருந்து. சரி, மேலவத்தை சுருக்கி சொல்லு. மேலவத்தை சுருக்கணும்னா மேலும் இது வந்து பூலகம். பூலகம். ஆமா, அதை சுருக்கி சொல்லு. பூல்.
சாப்பிட்டியோன்னு ஆமா எதுவும் பிஸ்கட் பொரியல் வாங்கி கொடுத்தாங்களா? பேல்புரியா? என்னங்க கப்பெல்லாம் அங்க கடல சும்மா வந்திருக்கிய? கப்பு வாங்கிக்காரன் முடியல. கப்பு இதுக்குள்ள தாண்டி வச்சு மான் குட்டி